சிம்பிளாக டேஸ்டியான மாங்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ரேஷன் துவரம் பருப்பை கழுவி எடுத்து குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட 4 பூண்டு பல், 1 பச்சை மிளகா, 15 போல் சின்ன வெங்காயம், 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். குக்கரை மூடி போட்டு 4 விசில் வேக வச்சு இறக்கலாம். 4 விசிலில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம், ஜீரகம், 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துடலாம். 1 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது இது கூட 1 மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மாங்காய் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1½ ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான மாங்காய் சாம்பார் ரெடி. இந்த மாங்காய் சாம்பார் இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.